வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த மோட்டார் சைக்கிள் ரேஸ் அது சம்மந்தமான ஒரு செய்தியை தான். தொடர்ந்து சென்னை போன்ற பெருநகரங்களில் போலீஸார் ரொம்ப சிரத்தை எடுத்து இதுக்கான வேலையில் பார்த்தாலும் பைக் ரேஸ் பண்ணுறவங்க தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. கை கால் உடஞ்சி இவங்களெல்லாம் கொண்டு போய்ட்டு ஹாஸ்பிட்டலில் அந்த கை கால் உடஞ்சி போயிரு இல்லை அந்த டிபார்ட்மெண்ட்டு அந்த செக்ஷனில் கொண்டு போய்ட்டு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உட்கார வைக்கணும், கட்டி போடணும். அதாவது எப்படி வர்றாங்க, எப்படி வேதனை அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க வைக்கிறது தான் ஒரு பெரிய தண்டனையாக இருக்கும். ஏற்கனவே சில அதிகாரிகள் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி. இந்த விபத்து பிரிவில் கொண்டு போய்ட்டு உட்கார வச்சுட்டு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அங்கே எப்படிலாம் வராங்க பாருங்கன்னு சொல்லிட்டு அதுவே ஓரளவுக்கு அவங்கள நல்வழிப்படுத்துறதுக்கு உரியதாக இருக்கும்னு சொல்ல தோணுது. ஏன்னா உங்களுக்கு இது ஒரு உளவியல் பிரச்சனை தான். மிகப்பெரிய பைக் ரேசர்னு பேர் வாங்கணும் அப்படின்னு ஒரு ஒரு மனநிலை உள்ளவங்க சில பேர் பைக்கு பந்தயம் வைக்கிறது, சில பேர் 10,000 20,000 பணம் பந்தயம் வைக்கிறது, பின்னாடி பெண்ணை அதோட கேர்ள் ஃப்ரெண்டை குறை வச்சுக்கிட்டு அதுக்கு கிட்ட இவர் எவ்வளோ பெரிய மாவீரன் காட்டுறதுக்காக சினிமாவில் வர மாதிரி ரேஸ் பண்ணுறது. இப்போ 2022 பார்த்தீங்கன்னா 12,032 பேர் சாலை விபத்தில் இறந்துருக்காங்கன்றது ஒரு தகவல். 2024 அந்த 12,000 20,000 தான் ஆயிருக்கும். அதுக்கான தரவுகள் நம்ம கேட்டிருக்கோம். அடுத்த வீடியோவில் அதை போடுறோம். ஒன்றும் குறைய போகிறதில்ல. ஏன்னா தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. அந்த 12,032 பேர் இறந்தாங்கன்னு சொன்ன பாருங்க, அதில் 42%, அதாவது 7,000 பேருக்கு மேலே பைக் ரேஸில் தான் இறந்தவங்க. இப்போ போன வருஷம் ஏப்ரல் 2023 மெரினா, அப்புறம் நம்ம அந்த கடற்கரை காமராசர் சாலை, சென்னையில் இருக்கக்கூடிய தந்தை ஈவேரா பெரியார் நெடுஞ்சாலை, கிழக்கு கடற்கரை சாலை, இந்த மாதிரி இடங்கள்லாம் மிட் நைட்டில் குறிப்பாக சண்டே அந்த மாதிரி நேரங்களில் பைக் ரேஸு. அப்போ அடிஷ்னல் கமிஷனர் இருந்த டிராஃபிக் கபில் குமார் சி சரத்கர் அவர் இதுன்னு தனி டீமை போட்டு நைட்லாம் ரைடு மாதிரி அடித்து அந்த பைக் ரேஸ் எல்லாம் வெறும் வாரத்தில் 20 பைக்கு 30 பைக்கெல்லாம் பறிமுதல் பண்ணி அவர் என்னமோ பண்ணி பார்த்து அப்புறம் அவரும் களைச்சி போயிட்டார். அவரும் மனுஷன் தானே. இப்போ அது ரொம்ப சம்பவம் அந்த மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 காலேஜ் பசங்க மாட்டிருக்காங்க நம்ம இதுக்கிட்ட, இந்த மீஞ்சூர் வண்டலூர் வெளிவட்ட சாலை. இப்போ பந்தயங்கட்டி தான், எதுவும் பந்தயங்கட்டி தான் நடக்குதுன்றது போலீஸின் நிறைய தகவல் மாவட்ட எஸ்பி எல்லாம் அடிக்கடி விழிப்புணர்வு கூட்டம் போட்டு என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. யாரும் கேட்குற மாதிரி இல்லை போல இருக்கு. அதாவது பைக் ரேஸ் நடந்து தெரியாமலே பப்ளிக் ரோடை கிராஸ் பண்ணுறது, குறிப்பாக பெண்கள் குழந்தைகள் அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக அவங்களுக்கு தெரியாது. இப்போ எல்லாமே பைக் ஓட்டுற பெண்கள் கிடையாது. பைக் ஓட்டுற பெண்களாக இருந்தால் பைக்கில் எப்படிலாம் ஓட்டு வராங்க ரோட்லன்றது ஒரு ஒரு சின்ன ஒரு கணக்கு இருக்கும் அவங்களுக்கு. குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க சும்மா அந்த தெரு விட்டு பக்கத்து தெரு கூட போகாத பெண்கள் குழந்தைகளை கூப்பிட்டு கிராஸ் பண்ணும்போது இவங்க பைக்கில் 100 110 வேகத்தில் வரவங்க அவன் ஓட்டுறதே கண்ட்ரோல் இல்லாத ஓட்டுறானும் போது எப்படி போயிட்டு அவனை காப்பாற்றி போனால் வரவங்க மேலே மோதாமல் இருந்து போனால் என்ன பண்ணுவாங்க. 12 பசங்களை பிடிச்சிருக்காங்க இன்னைக்கு. பிடிச்சி எல்லாம் டபுள்ஸு 6 பைக்கை பறிமுதல் பண்ணி அதுக்கப்புறம் பேரண்ட்ஸை செல்ஃபோனில் தகவல் கொடுத்து வர வச்சு அப்புறம் அவங்கள ஒரு 2 மணி நேரம் அட்வைஸ் பண்ணி வேறு என்ன பண்ண முடியும். படிக்கிற பசங்க அவங்க மேலே வழக்கு எஃப்ஐஆர் அது இதுன்னு போட்டால் எதிர்காலம் பாதிக்கப்படும். இந்த மாதிரிலாம் பண்ணி அனுப்பி வச்சு பண்ணியிருக்காங்க. இது தொடர்கதையாகவும் இருக்குது. அதாவது இது பசங்க தான் திருந்தணும், பேரண்ட்ஸ் அவங்கள திருந்த வைக்கணும். ஏன்னா ஒரு சில பைக்கெலாம் பார்த்தீங்கன்னா 6 லட்ச ரூபா வரான், பயமாக இருக்குது. காரை விட அதிகமாக இருக்கும் போல ரேட்டு. எவ்வளோயா மைலேஜ் தரேன்னா அது ஒன்றும் இல்லை அங்கிள், 15 கிலோமீட்டர் தராங்க தான். ஒரு நம்மளாம் பைக் வச்சுன்னா ஒரு 50 கிலோமீட்டரு மேலே கொடுத்தா தான் நம்மளுக்கு பொருளாதாரத்துக்கு சரியாக இருக்கும். 15 கிலோமீட்டர் தான் தருது. இப்போ ஒரு லிட்டருக்கு 15 கிலோமீட்டர் தான் தருதுன்னா அவன் பாருங்க ஒரு நாளைக்கு பெட்ரோல் போகிறதுக்கு ஒரு 1,500 அல்லது 2,000 வரைக்கும் சம்பாதிக்கணும். காலேஜ் படிக்கிற பையன்ட்டு அவ்வளோ வருமானத்துக்கு வழி கிடையாது. பெற்றவங்க கொடுத்தா உண்டு, பெற்றவங்க கொடுக்கலாம் தவறான வழியில் தான் போவோம். பைக் ரேஸ் ஒரு வகையில் மறைமுகமாக தவறான வழிப்பாதை கொண்டு போகிறது தான். இது ஒரு சமூக நோயாக தான் இதை பார்க்கணும். இதை உடனடியாக இல்லை முடியலனாலும் படிப்படியாக இந்த விஷயத்த களை எடுக்கிறதுக்கு போலீஸார் ரொம்ப முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க.
பொதுமக்களாகிய பெற்றோர்கள் இதில் வந்து ரொம்ப அக்கறை எடுத்தாங்கன்னா தான் இந்த விஷயம் வந்து ஒரு முடிவுக்கு வரும். நல்லது மக்களே. திருவள்ளூரிலிருந்து பொன் கோ முத்து இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கிறார். பார்த்து மக்களே, சில விஷயங்கள் வந்து கேட்குறதுக்கு கசப்பாக தான் இருக்கும், ஆனால் அதோடைய பலன் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். நன்றி நன்றி மக்களே, நன்றி.